ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Meesho.com. இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்கூல் ரீஓப்பனிங்காண்டி நான் வாங்கின திங்ஸ் எல்லாம் கிட்ட தான் உங்கள்கிட்ட ரிவ்யூ காணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன திங்ஸ்ன்னு பார்த்துலாமா? ஃபஸ்ட்டு இது எங்கேயோ பார்த்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? இது எங்கே தெரியுமா? நம்ம ரிலையன்ஸ் ஒரு ஷாப்பிங் வீடியோ போட்டிருந்தோம்ல, அதுலேருந்து வாங்கின நாப்கின் தான். ஏன்னா டிஷ்யூ வந்து கொஞ்சம் இந்த தடவை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ஸ்கூல் வந்து டெய்லி கர்ச்சீப், அதாவது கர்ச்சீப் மாற்றி கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நாப்கின் வாங்கினேன். அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய 1.5 லிட்டர் பாட்டிலு. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 160. இதை ஓப்பன் பண்ணி காணிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இவ்வளோ அழகாக இருக்குல்ல உள்ளே பார்க்க. ஆனால் ஸ்மெல் அடிச்சிச்சு, ஏன்னா புது பாட்டிலில் நம்ம கழுவி கொண்டு போகலாம். ஸோ இது வந்து அப்லோட் பண்ண கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சாரி. ஏன்னா இது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எனக்கு ஸ்கூல் இருந்தனால. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கெட் ஃபுல்லாக என்ன இருக்குதுன்னு நான் உங்ககிட்ட காணிக்கிறேன். டா டே டா ஜடா பார்த்திங்களா, இதுதான் உள்ளே இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா நான் உங்ககிட்ட காணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பென்னு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கென்சிகா நீங்கள் வந்து நிறைய வீடியோஸ் பழைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவள் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணது. ஸோ ஸ்பேஸ் பென் மாதிரி இருந்துச்சு, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. இது வந்து ரஃப் யூஸ்காண்டி தான் வச்சுருக்கேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அப்சல்யூட்டுன்னு ஒரு பென் இருந்து பென்சில் டப்பா வாங்கினேன். ஏன்னா இது வரைக்கும் நான் அப்சரா தான் சின்ன வயதுலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி அப்சல்யூட் இருக்குது நான் பார்த்ததே இல்லை. ஒருவேளை இருந்திருக்கலாம், நான் பார்த்ததே இல்லை. உள்ளே பார்த்திங்கன்னா ஷார்ப்னர் கூட நார்மல் ஷார்ப்னர். அடுத்து பார்த்திங்கன்னா எரேசர் இருந்துச்சு பாருங்கள், சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு அட்டை, அந்த கவர் மாதிரி இருந்துச்சு, அது பார்க்க அழகாக இருந்துச்சு, எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பென்சிலோட இது மாடலுமே செம்மையாக இருந்துச்சு. எனக்கு இந்த அப்சல்யூட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் வாங்குறதா இருந்துச்சுன்னா வாங்குங்க. ஸோ எனக்கு வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு ஸ்கூல் சீக்கிரமே ரீஓப்பன் ஆயிரும், சீக்கிரமே முடிஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கம். எப்பவும் போல் நம்மளுக்கு பெரிய கம் கிடைக்கவே இல்லை, இல்லைனா பெரிய பாட்டில் தான் வாங்குவேன். அதனால் குட்டி பாட்டிலே இந்த தடவை 3 வாங்கிக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணோம். அது நல்ல கம்பெனி, எனக்கு பிடிச்ச கம்பெனி. பெனடானிக்லேருந்து ஒரு 10 பென் வந்து ஒரு அட்டையாகவே வாங்கியிருந்தேன். 10 பென், ஒரு பென் வந்து 10 ருபீஸ், மொத்தமாக எனக்கு 100 ருபீஸ் ஆச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அதனால தான் நான் அந்த இங்க் பென் வந்து ரஃப் யூஸ்க்கு வச்சுருக்கேன்னு சொன்னேன். எங்கள் இதில் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணோம். பிளாக் பென்னுக்கு 5 ஸ்டைலிஷ் பென் வந்து 32 ருபீஸு ஸ்டைலிஷ் கம்பெனிலேருந்து வாங்கியிருந்தேன். அதுவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பென்னும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து, அதனால தான் இது ரஃப் யூஸ்காண்டி வச்சுருக்கேன். ஸோ அதனால் யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஏற்கனவே நான் யூஸ் பண்ணதான் உங்கள்கிட்ட காணிக்கிறேன். இதுவும் யூஸ் பண்ண போகிறேன்னு காணிச்சிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாமா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஆச்சி வந்து எனக்கு கீச்செயின் வாங்கி தந்தாங்க என் பேக்கில் போடுறதுக்காண்டி. இந்த பேக்கில் போடுறதுக்காண்டி இது வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச பவுச்சு. நான் இது வந்து மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதை ஆர்டர் பண்ணி பிரித்தது அன்பாக்சிங்கை பார்க்குறீங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் அந்த இது எனக்கு பார்சல் வந்தது. இது வந்து முன்னாடியே நான் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதில் ஜாயின் பண்ணுறேன். என் கூட பிரிக்கிறதுக்கு ஆர்வமாக இருந்தால் நான் இது வந்து மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 243. ஸோ இது வந்து நான் ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுட்டேன். இது கொஞ்சம் சூசனை என் கூட ஹெல்ப் பண்ணிட்டா, அவளுக்குமே ரொம்ப ஈகராக இருந்துச்சு. ஸோ நானும் சூசனும் சேர்ந்து அதை பிரிக்கும். அது பிரிக்கவே முடியல, நம்ம இருக்க ஈகருக்கு அது பிரிக்கவே முடியல. ஸோ பார்த்திங்கன்னா அது பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக. என்னடா பவுச்சு ஃபஸ்ட்டு அது வாங்கினோடனே பவுச்சு பார்த்திங்கன்னா 2 பொழந்து தந்துருந்தாங்க. என்னடா நாளே பொழந்து தராங்க அப்படின்னு நினச்சி பார்த்தா உள்ளே பார்த்து நான் அசந்து போயிட்டேன். பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி மீஷோவில் போய் வாங்குங்க. பார்த்திங்கன்னா ஸ்பேஸ், இப்போ எனக்குமே இந்த ஸ்பேஸ் தீமு அந்த மாதிரி தீம்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் என்னென்னு தெரியல, அந்த பென்னுக்கும் இந்த இதுக்குமே நல்லா மேட்சிங் ஆகிட்டு. ஏன்னா அந்த பென்னும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் பென் தான், இதுவும் ஸ்பேஸ் பவுச் தான். ஸோ கரெக்டாக மேட்ச் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பராகவே இருந்துச்சு. நான் அது இந்த கவருக்குள்ளேருந்து எடுத்து பார்த்தோன்னா இந்த ஜிப்லாக் கவர் வந்து அப்படி உல்ட்டாவாக இருந்துச்சு. நான் அது கொஞ்சம் நேராக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓப்பன் பண்ணுற அந்த ஜிப்பு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து அது பூட்டுறதுக்காக பார்த்திங்களா, அது வந்து உல்ட்டாவாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு அது பார்க்கல. ஸோ எனக்கு எப்படி பூட்டுன்னு, ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இது பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஸ்பேஸ்மேன், ஒரு ஆஸ்ட்ரோனாட் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா நேவி ப்ளூ கலர், ஒரு ப்ளூவும் சொல்ல முடியாது, ப்ளூவும் க்ரீனும் கலந்த ஒரு மாதிரிப்பட்ட கலரு, ஒரு மாதிரி அழகாக இருந்துச்சு. அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. சூசன் நான் தொட்டு பார்க்குறேன்னு சொல்லி கொடுத்தா. ஸோ சூசனுக்கும் இந்த மாதிரி பவுச் வேணுமா? ஒரு நாள் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கேன்னு சொல்லியிருக்கேன். இதில் எப்படி ஆல்ட்ரேட் பண்ணலான்னா, இங்கே பார்த்திங்கன்னா கீழே வந்து ஏதாவது வச்சுக்கலாம், நம்ம ஸ்கேலோ ஏதாவது வச்சுக்கலாம். இதெல்லாம் பென் சொருவி போட்டுக்கலாம். இங்கே ஒரு ஸ்பேஸ் ஜிப்பு கொடுத்துருக்காங்க. என்னென்னா இதில் வந்து நம்ம வந்து இது பண்ணி வச்சுக்கலாம்,
என்னது சும்மா ஆக்சசரிஸ், அதாவது ஏதாவது ஒயிட்னர் அந்த மாதிரி ஏதாவது உள்ளே போட்டுக்கலாம். இது நான் எப்படி ஆல்டர்னேட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உங்ககிட்ட காணிக்கிறேன். ஸோ இதுதான் ஓவராலாக பவுச்சு. இந்த பவுச்சு நீங்கள் வாங்குறீங்கன்னா மீஷோவில் போய் ஆர்டர் பண்ணுங்கள். பாய்ஸ் பவுச் அந்த மாதிரி போட்டாலே நல்லாவே வந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா பார்க்கவே எனக்கு சூப்பராக இருந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தும் செஞ்சிச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதான் ஓவராலாக பெஞ்சு இது ஓப்பன் பண்ணி காணிக்கிறேன். இதான் நான் ஓவராலாக பவுச்சு. இது ஓப்பன் பண்ணி காணிக்கிறேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இது எல்லாமே தான் இது ஒரு அந்த ஸ்பேஸ் பென்னு ரஃப் யூஸ்க்காண்டி வச்சுருக்கேன். வேறு அப்சரா அப்சல்யூட் ஒரு பென்சில் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரஃப் யூஸ்க்காண்டி ஒரு பென்னு வச்சுருக்கேன். அது இன்னொரு லெட் பென்னு. வேறு எனக்கு பிடிச்ச கம்பெனிலேருந்து பெனட்ரானிக் 2 பென் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிளாக் பென்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷார்ப்னர், அதுக்கப்புறம் எரேசர். நான் சொன்னேன் எனக்கு பிடிச்ச எரேசரே ஃபஸ்ட் டைம் எடுத்துட்டேன். ஸோ அது எடுத்த அப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொன்னேன்ல கீழே ஏதாவது வச்சுக்கலான்னா அது ஸ்கேல் வச்சுட்டேன். இந்த சைடு என்னெல்லாம் வச்சுருக்கேன்னா அது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடுறேன். நான் ஒரு கையில் தான் கேமரா பிடிச்சி வச்சுருந்தேன், அதனால் எனக்கு ஒழுங்காக எடுக்க முடியல. ஸோ பார்த்திங்கன்னா அதை எடுத்து பார்த்தேன். அது உள்ளே பார்த்திங்கன்னா ஒயிட்னர், பெலிகான் எதுனாலனா ரஃப் யூஸ்க்கு யூஸ் பண்ணுறேன், எமர்ஜென்சிக்காண்டி யூஸ் பண்ணுறேன். வேறு டிக் பென்சில், டிப்பு, ஒரு ஷார்ப்னர், இதுதான் அந்த பவுச்சில் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பேக் எப்படி செட் பண்ணிருக்கேன் காணிக்காண்டாமா. பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச கீச்சேனை ஃபஸ்ட் ஜிப்லேயே போட்டாச்சு. ஃபஸ்ட்டு ஜிப்பில் ஒன்றுமே இல்லை, ஏன்னா கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. செகண்ட் ஜிப்பில் பார்த்திங்கன்னா மேக்ஸ் நோட்டு, இங்கிலீஷு, வேறு சோஷியல், அதுக்கப்புறம் சயின்ஸு, அதுக்கப்புறம் அந்த புக்கெலாம் வச்சுட்டு ஒரு ரஃப் நோட் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய பவுச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பவுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஜிப்பில் பார்த்திங்கன்னா மேக்ஸ் நோட்டு, சோஷியல் நோட்டு, தமிழ் நோட்டு, கிராமர் நோட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நோட்ஸ், ஏன்னா இன்னும் கொஞ்சமே ஆரம்பிக்கல, முழுசாக ஆரம்பிக்கலாம், வேறு எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எல்லாம் தான் வச்சுருந்தேன். பாய்.